இந்த ஆகஸ்டோட ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த முதலம் போயிருக்கிறீங்க நிறைய தடவை வாரத்துல 6 நாட்கள் தான் நாங்கள் செய்து கொண்டு இருந்து 8 மாசமா நான் தான் கேப்டனா இருக்கேன். இங்க இருந்து போறது எல்லாமே ஃபுல்லா தான் இருக்கு. முதல் முறையான பயணம். நாங்கள் கப்பல்ல டியூட்டி ஃப்ரீ ஷாப் ஓபன் பண்ணிருக்கோம். நீரோட்டங்கள் வந்து மீன்கள் பாய்கிறது, மீனவர்கள் மீன் பிடிச்சி இருப்பாங்க, வேறு நாட்டு கப்பல்கள் போறது. இந்தியா போறதுக்குரிய நார்மல் நடைமுறை தான். நீங்க அந்த இவிசால ஃபர்ஸ்ட் டைம் நாகப்பட்டினத்துக்கு போக முடியாது. வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா இலங்கை இந்திய கப்பல் பயணத்துக்கு தயாராக இருக்கிற கப்பல்ல நிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கப்பல் இன்னும் சற்று நேரத்துல இந்தியா நோக்கி பயணமாக இருக்கிறது. இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்தை நோக்கி இந்த கப்பல் சேவையை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய மக்கள் இந்த கப்பல் சேவையை தற்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதிகளவான மக்கள் போய் வருகிறோம். மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்க இந்த கப்பல் சேவையில இப்போ ஒரு மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. கிழமையிலே 6 நாட்கள் ஓடிய இந்த கப்பலானது இப்பொழுது கிழமையில 7 நாட்களும் இந்த கப்பல் சேவை பயணம் இடம்பெறுவதாக இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேவை வந்து தொடர்ந்து இடம்பெறுவதால பெருமளவு மக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த கப்பல்ல எப்படி இந்த மக்கள் பிரயாணம் செய்யணும், அவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு என்று சொல்லி பார்ப்போம். தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்க. Okay. என்னம்மா இதெல்லாம் இறங்கி வேற போய் நம்ம அதுக்கான ஏற்பாடு செய்கிறது. வணக்கம். 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 எப்படி இருக்கு உங்களோட பயணங்கள்? எப்படி இருக்கு? இது முதல் முறையான பயணம். ஆமாம். நான் இந்த பயணத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் பயணிகள் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் முதன்முறையாக இந்த முறையிலே வந்திருக்கிறேன். சுபம் எல்லோரும் நண்பர்கள் தான். முன்பு பத்திரிகையாளர் காட்சிக்காக அழைத்தார்கள், வர இயலவில்லை. திரு ஜெயசீலன், திரு ராஜராஜன் போன்றவர்கள் எல்லாம் நல்ல நண்பர்கள் தான், அறிந்தவர்கள் தான். யாழ்ப்பாணத்திற்கு 2004 பத்திரிகையாளராக இங்கே வந்திருக்கிறேன். 2004 அப்பொழுதுதான் பீஸ்டாக்கு நல்லெண்ணெய் குழுக்காக வந்தேன். சாவகச்சேரி, கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அப்பொழுதே சென்றிருக்கிறேன். இங்கு பொதுவான அரசியல் வேறு, அரசியல் களங்கள் வேறு. ஆனால் நாம் வருவது பல்வேறு நோக்கத்துக்காக. இப்பொழுது ஓய்வின் காரணமாக வருவது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை ஒட்டி நல்லூர் திருவிழாக்கு வந்திருந்தேன். மற்றொரு இப்பொழுது வந்து கந்த சஷ்டிக்கும் அநேகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க தமிழ்நாடு எந்த இடம்? தமிழ்நாட்டில் சென்னை. நான் சென்னை தான் சேர்ந்தவன். பூர்வீகம் எனக்கு காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் தான் நான், என்னுடைய பூர்வீகம் காஞ்சிபுரம். சீர்காழி கோவிந்தராஜன் என்னுடைய உறவினர். இன்றைக்கு கொஞ்சம் சரியில்லை குரல், ஏனென்றால் சளி பிடித்திருக்கிறது. கம்பீர குரலுக்கு சொந்தக்காரன் என்று பிபிசி நந்தா அவர்கள் சொன்னார். இந்த ஊரில் சேர்ந்த பாலாசிங் பிரபாகரனிலிருந்து BH அப்துல் ஹமீதிலிருந்து அனைவரும் பழக்கம். பாமலோஷன் லோஷன் சொல்வார்கள், அவரெல்லாம் பழக்கம். சூரியன் எஃப்எம்மில் நான் செய்திருக்கிறேன் 86, 87. இப்பொழுது இந்திரஜித் இருக்கிறார். எல்லோரும் ஊடகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் என்னை தெரியும். யாழ்ப்பாணம் இப்பொழுது வருது 2வது முறை. கோண்டாவில் இருந்தேன்.
பல இடங்கள் எனக்கு அறிஞ்ச இடம் தான். அவங்களா பிடிக்கல. சரி சரி. ஓகே. இப்போ நாங்கள் கப்டனோட இருக்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய பேர் வந்து கேப்டன் ராஜா ஜவஹர். நான் வந்து சென்னையில இருந்து, என்னோட பேஸ் வந்து சென்னை. நான் இந்த சிவகங்கை கப்பலில் வந்து ஒரு 8 மாசமா நான் தான் கேப்டனா இருக்கேன். இப்போ வந்து கப்பல் சேவை வந்து போன ஆகஸ்ட் 16ஓட 1 வருஷம் முடிஞ்சு இப்போ ஒரு 2வது வருஷத்துல இப்போ வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கோம். இதோட கட்டணங்கள் வந்து ரொம்ப ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 குறைவு தான். 36,000 அப்படின்னு சொல்ல போனா அதுல வந்து 8,000 தான் அது இந்தியன் ருபீஸ்க்கு ஃப்ளைட் டிக்கெட்டு. ஸோ அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் இந்த பெரிய சர்வீஸோட டிக்கெட்டை வந்து அப் அண்ட் டவுனே வந்து 8,000 ருபீஸ்க்குள்ள தான் வரும். அதோட இதுல வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கு, கேன்டீன் இருக்கு. இதுல வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு, ஸ்நாக்ஸ் அவைலபிளா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதோட சக்சஸ்ஃபுல்லா நாங்க வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி வீக்லி வந்து 6 days வந்து கண்டினியூஸா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பயனாளர்களோட ரிக்வெஸ்ட், அவங்களோட விருப்பத்திற்காக இப்போ வந்து வாரத்தோட 7 நாட்களும் நான் வந்து இந்த சேவையை வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இந்த மாதம் அக்டோபர் மாதத்துல, ஏன்னா தீபாவளியை முன்னிட்டு இந்த மாதிரி பயனாளர்களோட விருப்பத்திற்குனுங்க இது வந்து ரொம்ப தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த பயணம். கேகேஸ்ல இருந்து நாகப்பட்டினம் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? சொல்லப்போனால் அது வந்து மொத்தம் வந்து ஒரு 60 நாட்டிக்கல் மைல். அப்போ 60 நாட்டிக்கல் மைலுங்கிறது வந்து 15 நாட் ஸ்பீடில் போனால் 4 மணி நேரம். மற்றபடி இந்த மெனவரிங், ஸ்லோ டவுன் இதெல்லாம் பண்ணி ஒரு 4.25 மணி நேரத்துலேருந்து 4.5 மணிக்குள்ளே நாங்கள் வந்து ரீச் பண்ணுறோம். மற்றபடி இதில் வந்து எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் எல்லா நிலைப்பாடுகளும் இருக்குது. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது லைஃப் கிராஃப்ட்ஸ், லைஃப் ஜாக்கெட்ஸ், லைஃப் பாய்ஸ், அந்த மாதிரி எல்லா விதமான பர்சனல் சேஃப்டி ஐட்டம்ஸு எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி இதை வந்து கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்போட அவங்களோட எல்லா ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸோட இந்த கப்பல் சேவையை தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நம்ம சுபம் ஃபெரியில வந்து நம்ம டியூட்டி ஃப்ரீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க உள்ள ஏர்போர்ட்ல டியூட்டி ஃப்ரீ இருக்கிற மாதிரி தான் இங்கே டியூட்டி ஃப்ரீ. உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் அவைலபிள். உங்களுக்கு ஏர்போர்ட்டோட 20 to 25% நீங்க சீப்பரா இருக்கும். ப்ரைஸஸ் US டாலர் இருக்கும். இந்தியன் ருபீஸ்ல நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜானி வாக்கர் ஐட்டம், சிவா ஷிகல், நம்ம ஓட்கா, பக்காடி, லெமன், எல்லா ஐட்டமும், ரம், பிராண்டி, விஸ்கி, ஏர்போர்ட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் அவைலபிளோ அதே மாதிரி இங்கே எல்லாமே அவைலபிள். நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்போர்ட்ல ட்ராவல் பண்ணிட்டு போறீங்க இல்லையா, ஸ்ரீலங்கா டு இந்தியா, அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேட் சீப்பாக உங்களுக்கு லிக்கர்ஸ் இங்கே அவைலபிள் இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. லாஸ்ட் டைம் கூட இதுல தான் போனேன்னா நாகப்பட்டினம். இது செகண்ட் டைம் போறேன் நான். இது மிகவும் ஒரு என்ஜாயபிளான ஒரு பயணமா இருக்குது. நடுவில் கடல்ல பாக்குறவர்கள், சில நீரோட்டங்கள் வந்து மீன்கள் பாய்கிறது, மீனவர்கள் மீன் பிடிச்சி இருப்பாங்க, வெளிநாட்டு கப்பல்கள் போறது, இதோட புது விதமான அனுபவமா இருக்குது. அடுத்து வந்து இப்ப நம்மளுக்கு வந்து உலகம் இல்லாத ஒரு சர்வீஸ் வந்து மீண்டும் துவங்கிக்கிறதால வரவேற்கத்தக்க விஷயம். இதே விடயங்கள் வந்து இன்னும் பல என்டர்டைன்மெண்ட்களோடையும் ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பாடு அமைப்புகளோட ஒரு இதா இருக்க மாட்டா வந்து இன்னும் சிறப்பா இருக்கு. நீங்க என்ன நோக்கத்துக்காக போறீங்க? நான் உண்மையா போறேன்னா வந்து நாகூர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அதுக்கு போறது எனக்கு முந்தி. இல்லாட்டி என்றால் சென்னைக்கு போய் திருப்பி அதுக்கண்டு போகணும். இது வந்து சிவமங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதால அதையும் போய்கிட்டு வந்து எம்மதமும் சம்மதமே பொத்தினே மத்த எங்களை
கப்பல்களையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்குரியதை சரி சரி. நோக்கமா இருக்கு எங்களை. நான் கடைசியா போய் நான் ஒரு தற்கா கிட்ட தான் நின்னேன். நல்ல விஷயம் நல்ல விஷயம். மதங்கள் எல்லாம் வந்து நல்லது தற்கா போனேன் நான். எங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் உங்கள் அபிவிருத்தி செஞ்சு இவ்வளவுக்குரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ்களை கூட்டுறாங்க, நல்லா இருக்கு. அதுல நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே நிறைய விஷயம் இருக்கு. அதுல நாகூர் தர்கா இருக்கு, மற்ற வேளாங்கண்ணியும் சேர்ச்சுக்கும் போறேன். அடுத்தது வந்து இந்த முறை வந்து அந்த புதுப்பட்டி வந்து இருக்குது, அவங்க 23ஆம் தேதி கொடியேற்றம் இருக்கு. அதுக்குரிய ஆக நிறைய ஸ்ரீலங்காவை பொறுத்த அளவில் நிறைய முஸ்லிம் பக்தர்கள் அங்க போவாங்க. இந்த கப்பல் சேவை ஒரு மிகவும் ஒரு இன்றியமையாத சேவையா இருக்குது. வந்து இது பக்கத்துல இருக்கிறதாங்க. அடுத்து வந்து இரண்டும் இலங்கையும் இந்தியாவும் ஒரு பக்கத்து நாடா இருந்தாலும் இன மத கலாச்சார ரீதியாக எல்லாம் வந்து நம்மளோட ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கோம். ஆகவே இதை விடயங்களை இப்படி செஞ்சு இருக்கிறது சந்தோஷமான ஒரு காலம். மற்றது நாங்கள் பிளைட்ல போறதை விட இதுக்கு வந்து பண விரயம் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு போவோம். அதாவது என்னென்றால் அதை விட இப்ப நேற்று முன்னாள் நாங்கள் பார்த்துனாங்க 54,000 காட்டுது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். இப்ப இவங்க 28,000. அடுத்தது வந்து காசு ஒரு விஷயம் இல்லை, ஆனா அனுபவம் கூட. இதுல அனுபவங்கள் புதுசு. அப்ப எனக்கு இது இப்ப செகண்ட் டைம் லைஃப்ல ஷிப்ல போறது. அப்ப இது ஒரு புது விடயமா இருக்கு. இப்ப இதுகளை போட்டோஸ் பிடிச்சி பிள்ளைகளுக்கு காட்டுறது பிறகு அவங்களும் வாங்க எங்களை கூட்டிட்டு போங்க இப்ப பிளான் பண்ணிக்கிறேன். டிசம்பர்ல ஃபேமிலியோட திருப்பி போவோங்கிறதுக்கு நோக்கத்தோட இருக்கிறோம் நாங்க. நீங்க இங்க எந்த இடம்? அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல அக்கரைப்பட். சரி சரி. அங்க இருந்து இது கண்டு வந்து பார்த்துக்கிட்டு போறோம் நாங்கள். சரி, நன்றி. சந்தோஷம். உங்களோட யூடியூபும் உங்களுக்கு தொடர்ந்து உங்களோட எண்ணங்கள் உங்களோட நோக்கங்கள் நிறைவேறதுக்கு உங்களையும் வாழ்த்தி வணக்கம். 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 வணக்கம் வணக்கம். இப்ப இதான் முதல் தடவை போறீங்களா? இல்ல முதல்ல போயிருக்கிறீங்க? நிறைய தடவை இருக்கிறீங்க. எப்படி இருக்கு கப்பல் பயணம்? ஓகே, பிரச்சனை இல்ல. நீங்க என்ன நோக்கத்துக்காக போறீங்க? நான் பிசினஸ்க்காக போறீங்களா? கப்பல் எல்லா வசதியும் கிடைக்குதோ? ஓகே, பிரச்சனை இல்லாம இருக்கு. காங்கேசந்துறை துறைமுகத்துல சுவம் நிறுவனத்தின் சீப் ஆப்ரேட்டிங் ஆபீசர் ஜெயசீலன் சார் அவர்கள் இருக்கிறார். இந்த கப்பல் சேவை தொடர்பான விவரங்களை இப்ப அவரிடம் கேட்டு நாங்கள் அறிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம் தர்மன். இந்த கப்பல் சேவையானது போன வருஷம் 24 ஆகஸ்ட்லேருந்து நாங்கள் செய்து கொண்டு வரோம். இந்த ஆகஸ்டோட ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இப்போ போய்கொண்டு இருக்குது. சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ காலமும் வாரத்தில் 6 நாட்கள் தான் நாங்கள் செய்து கொண்டிருந்து. நாங்கள் இப்போ தீபாவளியை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் செய்ய இருக்கிறோம். தீபாவளி நாள் லீவு விடுகிறோம். என்னென்னா இந்தியாவில் தீபாவளி பெரிதாக கொண்டாடப்படுவதால் அதில் வேலை செய்கிறாக்களும் தீபாவளிக்கு லீவுக்கு போகணும்னு கேட்டதால் 20ஆம் தேதி லீவ் விட்டுருக்கிறோம். 28ஆம் தேதி வரையும் தினசரி சேவைகள் நடந்து கொண்டிருக்குது. அநேகமாக ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் 2 பக்கமும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இப்போ இந்த கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறது எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. 145 150 பேர் போய்கொண்டிருக்கு. நம்மங்கிட்ட கப்பலின் கெப்பாசிட்டி வந்து 150 பேசஞ்சர்ஸ். அது ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நிரம்பி கொண்டிருக்குது இந்த தீபாவளி சீசன். மற்றபடி இந்த லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் அப்படித்தான் நிறைய பேர் பயணம் செய்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்த முறையும் பயணம் செய்து கொண்டிருக்கணும். நாங்கள் சிறப்பான சேவையில் வழங்குகிறோம். நீங்கள் போய் வாரதுக்கு நாங்கள் மொத்தமாக 28,300 தான் பயணிகளிடம் மறவிடுகிறோம். இலங்கையிலேருந்து போகிறதுக்கு 12,300, இந்தியாவிலேருந்து வாரதுக்கு 16,000 ரூபாயும் மறவிடுகிறோம். அப்போ அங்கேருந்து வரும்போது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். அவையில் ஏர்லி மார்னிங் அங்கேருந்து கிளம்புறபடியால் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். இங்கேருந்து போகும் மக்களுக்கு நாங்கள் குறைந்த பயண கட்டணம் என்றபடியால் அவைகளுக்கு உணவு நாங்கள் வழங்குறதில்லை. அவையில் விரும்பினா இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போகலாம். அல்லது எங்களுக்கு கப்பல்லையே கேன்டீன் இருக்குது, அதில் தேவையான இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம் வேண்டி கொள்ளலாம். இதோட எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் நாங்கள் கப்பலில் டியூட்டி ஃப்ரீ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். தேவையான இதுகளை நீங்கள் அங்கே மதுபான இதுகள் இருக்குது, அதில் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் அதை விட மலிவாகவும் இருக்குன்னு சொல்லி நம்ம பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் பண்ணி கொண்டு போயிடும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இப்போ இன்னும் பயணிகள் எண்ணிக்கை அதால் இன்னும் கூடி இருக்குது. இன்னும் சிறப்பான பல சேவைகளை வழங்க காத்திருக்கிறோம். இனி இந்த பருவப்பயிற்சி மழை காலங்களில் துவங்க இருக்குது. அதுவரையும் நாங்கள் சிறப்பாக செய்வோம். இந்த ஒரு 2-3 கிழமை நாங்கள் அதை இடைநிறுத்தி விட்டு திரும்ப நவம்பர் 3ஆம் கிழமையிலிருந்து திரும்ப தொடர்ச்சியாக ஓடுற திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். கடந்த வருடம் நாங்கள் டிசம்பர் ஜனவரியில் நாங்கள் சேவையை வழங்கவில்லை. ஆனால் இந்த முறை அப்படி நிப்பாட்ட மாட்டோம். காலநிலை வந்து
இதாக இருந்தது என்றால் கொஞ்சம் பேடாக இருந்ததுன்னு சொன்னால் நிறுத்தி விட்டு அது மீண்டும் சரி வந்த உடனே துவங்கி ஓடிக்கொண்டிருப்போம். இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். பயணிகள் தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னும் பல சலுகைகளை அறிவிக்க இருக்கிறோம். தைப்பொங்கலை முன்னிட்டும் பல சலுகைகளை அறிவிக்க இருக்கிறோம். அதில் நாங்கள் விரைவில் செய்வோம். நீங்கள் வந்து இந்தியா போகிறதுக்குரிய நார்மல் நடைமுறை தான். நீங்கள் ஏர்போர்ட்டில் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி தான். உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும், செல்லுபடி ஆகக்கூடிய விசா உங்களோட கையில் இருக்கணும். அடுத்த முக்கியமான ஒன்றை சொல்லணும், இந்த இ விசா, அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இ விசா எடுப்பீங்க தானே, அந்த இ விசாவில் ஃபர்ஸ்ட் டைம் நாகப்பட்டினத்துக்கு போக முடியாது. அதாவது முதல் முறை நாகப்பட்டினத்துக்கு இ விசாவுடன் நீங்கள் பயணிக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்போர்ட் சென்னையோ திருச்சிக்கும் போகலாம். அந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் முதலாந்திரம் போயிட்டு பிறகு நீங்கள் எத்தனை தரமும் எங்களோட ஃபெரியில் பயணம் செய்யலாம். இந்த முதலாந்திரம் என்ற அக்சஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் அங்கே நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இல்லை. அது ஒன்றே ஒன்று தான். மெட்ட விசாவில் நீங்கள் எப்பயும் போகலாம் பெறலாம். ரெண்டு பக்கமும் ஏர்போர்ட் நடைமுறை தான் இருக்கும். இமிகிரேஷன் இருக்கும், கஸ்டம்ஸ் இருப்பினும் எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். மற்ற நாங்கள் 65-70 கிலோ வரையும் நாங்கள் விடுகிறோம். இப்போ எங்கள் இந்த 28,300 நாங்கள் 23 கிலோ ஃப்ரீயாக விடுறோம். 15 கிலோ லக்கேஜும் 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜும் விடுறோம். அதை விட நீங்கள் இன்னும் ஒரு 25 கிலோ கொண்டு வரேன்னு சொன்னால் இந்தியன் ருபீஸ் 100 ரூபா per கிலோ. ஒரு 2,500 இந்தியன் ருபீஸ் பே பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு 25 கிலோ கொண்டு வரலாம். அப்போ 2,500 எங்கிட்ட காசு ஒரு 2,800 அப்படி வரும். அப்போ டிக்கெட் 28,000, அங்கே ஒரு 9,000 வச்சாலும் ஒரு 37,000 38,000க்கு நீங்கள் 50 கிலோ சாமான நீங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வரலாம். நிறைய பேர் யாழ்ப்பாணமோ இப்போ எங்கிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள நிறைய பேர், ஈவன் சிங்கள மக்கள் கூட நிறைய பேர் பயணிக்கிறோம். விசேஷமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கிட்ட நாகப்பட்டினம் துறைமுகத்திலேருந்து 10 நிமிட தூரத்தில் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அமைந்திருக்கிறது. உலக பிரசித்தி பெற்றது. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அங்கே செல்வார்கள், விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து 10 நிமிஷம் தான் இருக்குது. நிறைய பேர் போய் வரையினோம். முந்த நாள் கூடிய ஒரு 75 பேர் போனார்கள். நாளைக்கு ஒரு 75 பேர் வரையினோம். குரூப்பாக போகிறாங்க. அங்கிருந்து வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அதோட நாகூர் தர்காவும் வந்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலேருந்து ஒரு 15 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. முஸ்லீம் மக்கள் பெருவாரியாக வழிபடும் தலம் அது அவங்களோட தர்கா. அதை விட இந்து கோயில்கள் நிறைய இருக்குது. காரைக்கால் அம்மையார் இருக்கு. அந்த 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 ஏரியா முழுக்கவே நிறைய இந்து கோயில்களும் இருக்குது. அப்போ இந்த கப்பலில் பயணம் செய்கிறார்கள் 3 மதத்தவர்களும் தங்களுடைய மத வழிபாடுகளை செய்கிறதுக்கும் தல யாத்திரை மேற்கொள்றதுக்கும் சிறப்பான பயணமாக எங்களோட பெரிய சர்வீஸ் எங்களோட சேவையை பயன்படுத்தி எங்களோட வடக்கு கிழக்கு மக்கள் பயனடைமாறு நம்ம நன்றி.